வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரெபிள் ராயல்ஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான வெட்டிங்கை மையமா வச்சு அமைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி. ஆக்சுவலா நார்வேயோட பிரின்சஸ் ஆன மார்த்தா லூயி திடீர்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது டியூரக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. யார் அந்த டியூரக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மந்திரவாதி. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். ஸோ இப்படிப்பட்ட பேக்ட்ராப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ராஜ குடும்பத்துக்குள்ள போறான் அப்படின்னும் போது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகுது. ஸோ மீடியாஸ் கண்டபடி எழுதுறாங்க. ஆல்சோ அந்த குடும்பத்துக்குள்ள இவர் உள்ள வரதுலயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ அது என்ன மாதிரியான சிக்கல்கள் அண்ட் இவங்களுக்குள்ள அந்த காதல் எப்படி உருவாச்சு, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. ஆக்சுவலா இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு அப்படின்னும் போது நான் செலிபிரிட்டிஸோட அந்த கல்யாண கேசட் மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வித்தியாசமான கதையா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த டியூரக் இருக்கார்ல, அவரோட கதை அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருந்துச்சு. அதாவது அவரோட சின்ன வயசுல அவர் எப்படி வளர்ந்தாரு, அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அவருக்கு அந்த சக்தி வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி உணர்ந்தாரு. ஆக்சுவலா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பட் அது பாக்குறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த வெட்டிங் நடந்த விதம், அந்த லொகேஷன்ஸ் அதுவுமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. ஆல்சோ ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியுமே இதுல பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள போகும்போது அவங்களோட பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த பிரின்சஸோட முதல் கணவர் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி அந்த கதை எல்லாத்தையுமே ஓப்பனாவே இதுல பேசியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா ஒரு நீட்டா முடியக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே சில லிப்லாக் சீன்ஸ் வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.